அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கவி. இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக ஈரான் வார் கான்ஃப்ளிக்ட்க்கு அப்புறம் உரவலை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறிட்டே போகுது. அதே சமயம் நாம் போடுற உரத்தில் 70 to 80% வேஸ்டேஜ் தான் ஆகுது. இந்த வீடியோவில் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி உர வேஸ்டேஜ் நம்ம குறைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல மண் பரிசோதனை. உங்கள் மண்ணில் என்ன சத்து இருக்குது இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பயிர் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு தேவையில்லாத மற்ற உர செலவை நம்ம குறைச்சிக்கலாம். பல வகையான தானியங்களை வளர்த்து அடியில் போட்டு உழுதுறனாட்டி மண்ணோட குப்பை சத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம காற்றில் இருக்க நைட்ரஜனை அப்படியே மண்ணுக்குள்ளே நிலைநிறுத்த முடியும். இதனால யூரியா பயன்பாட்டை நம்ம வெகுவலை நம்ம குறைச்சிக்கலாம். ஆல்ரெடி பயன்படுத்திய உரங்களில் 70 to 80% உரங்கள் மண்ணில் கரையாமல் அப்படியே தான் இருக்கும். இந்த உரங்களில் பயோ என்பிகேன்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களை பயன்படுத்தி அந்த உரங்களை கரைச்சி செடிகள் ஈஸியாக எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஊட்டமேற்றிய புண்ணாக்கு மற்றும் ஊட்டமேற்றிய தொழு உரங்களை அடி உரமாக பயன்படுத்தினாட்டி மண்ணோட கார்பன் சத்தை அதிகப்படுத்தி நாம் அப்ளை பண்ணுற உரங்கள் மற்றும் தண்ணீரை ஈஸியாக பிடிச்சி வச்சு வேஸ்டேஜ் ஆகாமல் ஸ்லோவாக பயிர்களுக்கு கொடுக்க முடியும். 2-3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆழ உழுவை செஞ்சு மண்ணோட இருக்குத்தன்மையை உடைச்சி மண் பொழுப்பு தன்மையாக மாற்றணும். இதனால் வேர்கள் நல்லா ஆழமாக போய் அங்கே இருக்க சத்துக்களை ஈஸியாக எடுத்துக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி உர மேலாண்மையை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத ரைசோட்டிக் சயின்டிஃபிக் அட்வைசரி டீம் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.